ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீட் பேன் ஆகணும். அதுக்காக அகெயின் எத்தனை வருஷம் ஆனாலுமே வில் பி ப்ரொடெஸ்டிங். ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல எங்களுக்கு இருக்கு, ஒரு அமைதியான முறையில் கூடுறதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட் எங்களுக்கு இருக்கு. அதை எங்ககிட்ட பறிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு உரிமையே கிடையாது. வணக்கம், என் பேர் நந்திதா. இப்போ நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? முதல்ல வந்து கவர்மெண்ட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை கேட்கணும். ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் நமக்காக வேலை செய்கிறாங்க. இப்போ இறங்கி வந்து அதை பற்றி பேசணும். நீட்டுன்றதை தாண்டியுமே இப்போ வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. பட் ப்ரெஸ் அப்படின்றது மக்களோட ஒரு மீடியேட்டர்னு மாதிரி சொல்லலாம். நம்மளோட நீங்கள் தான் எங்களோட வாய்ஸ். ஸோ மக்களோட கோரிக்கையை கேட்காத கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்? அதுதான் முதல்ல இருக்கிற பிரச்சனை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஆல்ரெடி வந்து நீட் தேர்தல் அப்படின்றதே வந்து நம்ம அகெயின்ஸ்டாக நிற்கிறோம். வி ஆர் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் மெரிட்டோக்ரஸி. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில பசங்க அதையும் தாண்டி படித்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, நான் அதுலேயும் வந்து சாதிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வராங்க. அந்த பேப்பரும் லீக் ஆகுது. அதுக்காக அக்கௌண்டபிலிட்டி எடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாரும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் நாட் ஓகே. ஸோ சம்வேர் த கவர்மெண்ட் ஷுட் லிசன் டு த பீப்புள். அண்ட் இப்போ நாங்கள் வந்து மினிஸ்டரோட ரெசிக்னேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். தட் வில் ஷோ தட் மக்களோட வாய்ஸ் அங்கே ரீச் ஆகுது. தட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட். ஸோ ஐ ஹோப் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் அ பிக் சேஞ்ச் ஹேப்பன்ஸ். இந்த கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்யூஷன் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல அதாங்க நான் சொன்ன மாதிரி, இவங்க எல்லாரும் ஒரு மக்கள் ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்தாது கேட்கணும். அடுத்தது மக்கள் அட்ரஸ் பண்ணும். அண்ட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பொறுப்பெடுத்து ரெசிக்னேஷனை மேற்கொள்ளணும். அப்புறம் அங்கே நிறையா குழந்தைங்களோட உயிர் வந்து போயிருக்கு. அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்றத they'll have to take steps. And we would want need to be banned. தமிழ்நாடு வந்து 2017 வந்து நீட் மெரிட்டோக்ரஸி வேணான்னு நிற்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீட் பேன் ஆகணும். அதுக்காக அகெயின் எத்தனை வருஷம் ஆனாலுமே வில் பி ப்ரொடெஸ்டிங். பெர்மனன்ட் சொல்யூஷன் மெரிட்டோக்ரஸியே இருக்கக்கூடாதுங்க. ஆல் ஆர் ஈக்குவல். ஆல்ரெடி போர்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அடுத்தது இப்போ இது நம்ம கேட்கலன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்துடுவாங்க. அதில் அடுத்தது வந்து எல்லா ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் போர்டு எக்ஸாம் வைப்பேன்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் ட்ரைனிங் மாதிரி கொடுப்பேன்றாங்க. ஸோ நம்ம கேள்வி கேட்குறத நிப்பாட்டோன்னா மேலும் அடக்குமுறையை படிப்பில் கொண்டு வராங்க. லிட்ரஸி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்றதான் நம்மலாம் பார்க்குறோம். இங்கே அப்படியே உல்ட்டாவாக போகுது. ஸோ அப்போது அடுத்து இதுக்கான அர்த்தம் என்ன? வை இஸ் இட் ஹேப்பனிங்? அது இன்னும் டீப்பாக போனால் இட் வில் கெட் இன் பிகர் இஷ்யூ. அதை நான் டீவியேட் பண்ணணும்னு விரும்பலை. ஸோ இப்போ அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா இட்ஸ் a ஸ்டெப் டுவர்ட்ஸ் சேஞ்சுன்னு தான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். பெர்மனன்ட் சொல்யூஷன் ஷுட் பி மெரிட்டோக்ரஸி ஷுட் பி பேண்ட். நீட் பேப்பர் லீக் வந்து ஆல் ஓவர் இந்தியா மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் பொறுப்பேற்றுக்கணும். ஹேஸ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. அண்ட் எப்படி வந்து அங்கே 3 டிமாண்ட்ஸை முன்னிறுத்தி சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே போல் இங்கே நாங்களும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். காம்பன்சேஷன் ஹேஸ் டு பி given to the people whose life were lost. பீஸ்ஃபுல்லாக போராட்டம் நடத்தின மாணவர்கள் மேலே வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது என்ன? இது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல எங்களுக்கு இருக்கு, ஒரு அமைதியான முறையில் கூடுறதுக்கான ஃபண்டமெண்டல் ரைட் எங்களுக்கு இருக்கு. அதை எங்ககிட்ட பறிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு உரிமையே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சில்ட்ரன் 17, 16, 15 வயசு பசங்க மேலே லத்தி சார்ஜ் கொடுக்கறதுங்கிறது வந்து மோசமான விஷயம். இது பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன நினைக்கிறீங்க நீட்டுக்கு? பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன நினைக்கிறேன்னா, யாரெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு போஸ்டிங் போகிறாங்களோ they has to be accountable for each and every vote they got. அந்த மக்களோட உரிமைக்கு அவங்க மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க இருக்கோம். அப்போ அவங்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இந்த இந்தியாவில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்துடும் நான் நினைக்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம் வந்து பேப்பர் லீக் ஆச்சு. திரும்ப வந்து கவர்மெண்ட் நம்ம ரீ எக்ஸாம் வச்சு ரிசல்ட் விட்டாங்க. ஆனால் வந்து மாணவர்கள் வந்து வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கடியடி வேறு நடத்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து வருஷம் நீட் எக்ஸாம் வரும்போது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துட்டு தான் இருக்குது. நீட்டே வந்து ஒரு ஸ்கேமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு பெட்டர் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து 12th ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டேட்டில் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீட் வந்து தேவையில்ல ஒரு விஷயன்றாங்க போது நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டமே நம்ம எக்ஸிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க எல்லா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் தான் இதாகுது. ஏன்னா 12th சிலபஸும் படிச்சுட்டு நம்ம அடுத்த சிலபஸ் நீட்டுக்கும் படிக்கணும். அப்படிங்கும்போது சிலபஸே வேறு மாதிரி மெட்ரிக்கு வேறு நம்ம படிக்கிறது என்சிஆர்டி சிலபஸ் போது இதாகுது. ஸோ நம்ம வந்துட்டு இது கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாணவர்கள் வந்து தடியடி பண்ணுறது கண்டிக்கக்கூடியது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணணும். நீட் பேப்பர் லீக் வந்து ஆல் ஓவர் இந்தியா மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்?
நீட் லீக் அப்படின்றது, அந்த பேப்பர் லீக்குன்றது வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து நிலைக்குலைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்றதோட பிரதிபலிப்பு தான். எல்லா வருஷமும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த லீக் நடந்திருக்கு, எத்தனையோ முறை ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, எத்தனையோ முறை வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து நடக்கிறதுன்றது வந்து அப்போ அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை மாணவர் மேலே லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அமைதியாக போராட்டம் நடத்துகிற மாணவர் மேலே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஜனநாயக முறையில் அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டான பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டை வந்து எடுத்து வச்சாங்க. அதை வந்து லட்டி சார்ஜ் பண்ணி அவங்க மேலே வன்முறையை நிகழ்த்துறதுன்றது வந்து மனிதாபிமானமற்ற ஒரு செயல். அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை எதிர்த்து தான் இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சாலிடாரிட்டி தெரிவிக்கும் வண்ணமாக தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு தவறான செயல். பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள they should not do such cruel things for the students. They are students, children. அந்த அவங்க மேலே வன்முறையை நிகழ்த்துறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். இது பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன நினைக்கிறீங்க? பர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு மோர் க்ரௌட் ஷுட் கம் அண்ட் ஜாயின். நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், ரோட்ல இறங்கி போராடணும். அதுக்காக நம்ம வாய்ஸை நம்ம சொன்னாதான் நமக்கான உரிமைகள் வந்து பறிக்கப்படாம இருக்கும். யாரோ போராடுறாங்க, யாரோ இருக்காங்கன்னு இல்லாம ஒருத்தருமே அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அவங்களுக்காக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும்தான், வந்து ஒரு சாலிடாரிட்டி காட்டினா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது ஒரு அது டுவர்ட்ஸா போக முடியும். ஓகே, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் வந்து ஆல் ஓவர் இந்தியா மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இன்றைக்கு நீட் தேர்வு வந்த நாள், அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். நீட்டில் பல்வேறு கட்ட முறைகேடுகள், ஊழல்கள் நடக்குது. அது குறிப்பாக தனியார் ஏஜென்சிகளுக்கு தான் சாதகமாக இருக்குதுங்கிறத நாம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை வலியுறுத்த தொடங்கியிருக்குது. குறிப்பாக ஒரு முறை 2 முறை அல்ல, 66 முறை நீட் வினாத்தால் கசிந்திருப்பது என்பது இந்த தேர்வு முகமை தேர்வு நடத்துவதற்கு தகுதி இல்லாத தேர்வு முகமைங்கிறத நிரூபிச்சிருக்குது. அதை வலியுறுத்தி நீட் தேர்வை ரத்து செய்யணும். அந்த தேர்வு முகமைக்கு இந்த தேர்வை வழிகாட்டிய ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணுங்கிறதுக்காக தான் நம்முடைய போராட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். ஆனால் மாணவர்கள் ரத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, எப்படி நினைக்கிறீங்க? இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகமாக இருக்கிற, ஜனநாயக முறையில் போராடி இருக்கிற மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. எதற்காக அவங்க போராட்டம்? அமைதி வழியில், அற வழியில் இந்திய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற வகையில் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் ஏதோ சாதாரண நபர் கிடையாது. ஒரு கல்வியாளர், பல்வேறு சாதனைகளை படைத்தவர். இன்றைக்கி ஏழை மாணவர்கள், குழந்தைகளை அறிவியல் பூர்வமாக தயார் பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் வந்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அடக்குகிற வகையில், ஒடுக்குகிற வகையில் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது என்பது கண்டனத்திற்குரியது. அதற்கு ஆதரவாக போன மாணவர்கள் இந்திய நாட்டு மாணவர்கள் தானே, இந்திய நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கிறவங்க தானே. அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்றாங்க. பேரணியாக செல்கிற பொழுது இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர், பொறுப்புணர்ந்தவர், அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மாணவர்கள், இளைஞர்களை சந்தித்து அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்று அதை பரிசீலிக்கிறேன் என்ற வார்த்தையாவது செய்திருக்கலாம். ஆனால் அவர்களை ஒரு எதிர்நாட்டு நபர்களைப் போல பாவித்து அடித்து ஒடுக்கி இருப்பது ஜனநாயகத்தின் மீது விழுந்த அடியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்திய மாணவர்கள் மீது விழுந்திருக்கிற அடி இந்திய ஜனநாயகத்திற்கு விழுந்திருக்கிற அடியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன நினைக்கிறீங்க? நிரந்தர தீர்வுங்கிறது நீட் ரத்துங்கிறது தான் நிரந்தர தீர்வு. அரசு தன்னுடைய கல்வி நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளணும். கல்வியை முழுமையாக தனியாருக்கு கூட ஒப்படைக்கணும். முழுமையாக தனியார்களின் கரங்களை கல்வி போய் சேரணும். குறிப்பாக வர்ணாசிரம முறையில் கல்வி கற்கணுங்கிற முறையை ஒன்றிய அரசு கைவிடணும். அதுதான் இதனுடைய தீர்வு. ப்ரோ, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு ப்ரோ. கவர்மெண்ட் வந்து திரும்ப எக்ஸாம் வச்சுட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் மாணவர்களோட பட்டு சொல்லிட்டு தொடர்ந்துட்டு இருக்கு. வாங்சுக்கு உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்காரு. இப்போ தடியடி நடத்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, டெமோக்ரஸின்றது இந்தியாவில் டெமோக்ரஸி கடந்த 15 இயர்ஸாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, அவங்க கொண்டு வர எஜுகேஷன் பாலிசியும் சரி, என்டிஏவும் சரி, அதில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. அதோடைய ஒரு ரிஃப்ளாக்ட் தான் நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் வேணான்றதுக்கு பல காரணம் இருக்கும். என்டிஏ கொண்டு வர எல்லா எக்ஸாம் சிஸ்டமே அப்படி தான். இன்றைக்கி எக்ஸாம் சிஸ்டம் கவர்மெண்ட் வேலை வாங்கிறதுக்கோ ஒரு எஜுகேஷன் சென்டரில் போகிறதுக்கோ மட்டும் இல்லை, பெரிய பணம் முதல் நெருக்கடி அங்கே நடக்குது. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா, ஒரு எக்ஸாம் இன்னைக்கு தெரு நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது. ஒரு கோச்சிங் சென்டருக்கு சராசரியாக ஒரு ஆள் 2 லட்ச ரூபா கட்டினா கூட 10,000 பேருக்கு மேலே எழுதுறாங்க. 20,000 கோடி எங்கே போகுதுன்னே தெரியலை. அந்த அளவுக்கு முதலாளித்துவமாக மாறிட்டு இருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த டைமில் எஜுகேஷன் இதெல்லாம் ஒரு கோரிக்கை இருந்தாலும் மெயின் கோரிக்கையாக அவங்க சொல்கிறதுன்னா தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அவர் இப்போ வரைக்கும் ஒரு ரியாக்ட் பண்ணல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அப்போ அவர் உடனே அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் கோரிக்கை. அவர் ரிசைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்றதும் என் கருத்து. இப்போ நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு, திரும்ப எக்ஸாம் வச்சுட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் மாணவர்கள் இன்னும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போது ஒரு
லாஸ்ட் வீக்கை கூட வீக்கெண்டில் கூட சோனம் முன்சக் அவங்கள வந்து அவளுக்கு டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஈவன் 21 டேஸ்க்கு மேலே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சிஜேபி இல்லை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பார்க்காத விட இப்போ நம்ம கேட்குறது வந்து அவங்க எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே ரிசைன் பண்ணுறதுனால எந்த இதுவும் ஆக போகிறதுல நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக உண்மை தான். பேப்பர் லீக் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு எரர் இருக்கிறப்ப அது நடந்துட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கு. நீட்டை வந்து நம்ம ரத்து பண்ணணும், 12th மார்க் வச்சு இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல ஆல்ரெடி தொடர்ந்து நீட் பேப்பர் லீக்ஸ் ஆகட்டும், அதில் நடக்கிற சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆகட்டும், பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் ஆகலன்ற ரீ எக்ஸாம் அப்போ கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்ப அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அவங்க ரிசைன் பண்ணணும். அண்ட் இந்த விஷயம் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து தொடர்ந்து நீட் அப்போஸ் பண்ணிட்டு வர ஸ்டேட்டு இப்போ சைலண்டாக இருக்கிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஜல்லிக்கட்டுக்கு நடந்த அளவுக்கான ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ நார்த்தில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் சவுத்தில் வந்து நம்ம அவ்வளோ பேர் வந்து கூடி நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதை பார்த்து நம்ம சைலண்டாக இருக்கிறது வந்து நிச்சயமாக இதை பற்றி நிறைய பேர் பேசணும். நிறைய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வந்து இதை கவர் பண்ணும். ஸோ இப்போ வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸோட வந்து நேம் பேட்ச் இல்லை. அவங்க ஈவன் அந்த நேம் பேட்ச் இல்லாமல் வந்தவங்க வந்து அவங்க போலீஸாக இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒரு லத்தி சார்ஜ் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸை பார்த்து ஒரு கவர்மெண்ட் பயப்படுது, அவங்க கொஷின் பண்ணுறாங்க, கரெக்டாக வேலிடான கொஷின் பண்ணுறாங்க, அவங்கள வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறது, போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, இது எல்லாமே வந்து டெமோக்ரஸிக்கே எதிரானது. பேரில் மட்டும் தான் இப்போ இந்தியாவில் வந்து டெமோக்ரஸின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கும் அவங்க வைக்கிற அலிகேஷனுக்கும் அவங்க கவர்மெண்ட் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த லத்தி சார்ஜ் பண்ணுறவங்களுமே வந்து அவங்க நேம், ஏன்னா இப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு, அவங்க மேலே ஏதோ ஒரு உயிர் போச்சுன்னா கூட யார் என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அவங்க மேலே கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த எல்லாருமே வந்து ஏதோ தீவிரவாதிகள் மாதிரி இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக வந்து